பாசிப்பருப்பு உருண்டை அல்லது பாசிப்பருப்பு லட்டு. முதல்ல 1 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். ஸோ இது 1 கப் பாசிப்பருப்பை நல்லா சூடு பண்ண ஒரு வாண்டியில் போட்டு மிதமான சூட்டில் அப்படியே அதை கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா அது பொன்னிறம் ஆகணும். எனக்கு இந்த ப்ராசஸ் கிட்டத்தட்ட 7 to 8 மினிட்ஸ் ஆச்சு. இது நல்ல வாண்டிலேயே ஆறினோடனே இதை ஒரு மிக்சி கண்டெய்னரில் இந்த பாசிப்பருப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். மிக்சி கண்டெய்னரும் நல்லா அப்படியே ட்ரையாக இருக்கணும். அதே வாண்டிலேயே கொஞ்சம் நெய் போட்டு அதில் பொடித்த சிறு துண்டுகளாக பொடித்த முந்திரியை வறுத்தெடுத்துக்கலாம். 1 கப் அளவு சர்க்கரையை, எந்த கப்பால் பாசிப்பருப்பு அளந்தோமோ அந்த கப்பாலேயே சர்க்கரையை அளந்து அதையும் பொடிச்சு வச்சுக்கலாம். மிக்சி கண்டெய்னரில் போட்ட பாசிப்பருப்பை நல்ல சூடு ஆறினோடனே அதையும் நைஸான பொடியாக பிடிச்சி வச்சுட்டு அதை ஒரு வாயகலமான பவுலில் போட்டு பொடித்த சர்க்கரையையும் அதில் சேர்த்து ஏலக்காய் பொடியையும் அதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்ல வாயகலமான பவுலில் போட்டோன்னாக்கா அதை கலந்து விட நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது அந்த வாண்டியில் நம்ம வறுத்து வச்சுருக்கிறதான அந்த முந்திரி பருப்பு துண்டுகளை இதில் போடலாம். முந்திரி பருப்பை இந்த மாதிரி துண்டாக்கி நம்ம வறுத்தோம்னாக்கா ஒவ்வொரு பாசிப்பருப்புக்கும் ஒரு 2 அல்லது 3 முந்திரி துண்டுகள் வாயில் கிடைக்கிறச்சே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வறுத்த முந்திரிகளை போட்ட உடனே நல்லா கலந்து விட்டுடலாம். மீன்வெள் அதே வாண்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையாக இருந்தாக்கா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை சூடு பண்ணி இதில் போடலாம். கொஞ்சம் நெய் கூட போட்டு இந்த லட்டுவை நம்ம பிடிச்சோம்னாக்கா இது உதிராமல் இருக்கும். தவிர சின்ன சின்ன பேப்பர்லேயும் நம்ம பேக் பண்ண வேண்டாம், யாருக்காவது விநியோகம் பண்ணுறதுன்னா. ஸோ இப்போ எனக்கு டோட்டலாக இதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நான் நெய் சேர்த்தேன். இப்போ எல்லாம் நல்லா அது பிடிக்கிற பதத்துக்கு வந்துட்டு நல்லா கலக்கவும் கலந்துட்டேன். இப்போது ஒரு சின்ன லட்டு அல்லது உருண்டை அளவு அந்த பாசிப்பருப்பு சர்க்கரை பொடி கலவையை எடுத்து அதை அப்படியே ஒரு உள்ளங்கையில் போட்டு இன்னொரு கையோட விரல்களால் அழுத்தம் கொடுத்து அப்படியே ஒரு லட்டு மாதிரி அதை பிடிக்கலாம். இப்படியே எல்லா மாவையும் லட்டு மாதிரி பிடிச்சு ஒரு தட்டில் கொஞ்சம் அது ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நல்லா ஆற வைக்கலாம். நல்லா அது ஆறின உடனே அதை ஒரு ஏர்டைட்டாக மூடக்கூடியதான ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சு நம்ம இதை நைவேத்தியமும் செய்யலாம், விநியோகமும் செய்யலாம், சாப்பிடலாம். நீங்கள் இந்த முறையில் தயாரித்து பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்களேன். தேங்க்யூ.